அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, போஷான் ட்ராக்கர்ல டிசம்பர் மாசம் நம்ம என்னென்ன பதிவுகள், வேலைகள் செய்திருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் ஒரு பார்வையா பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல நமக்கு அங்கன்வாடிக்குன்னு கொடுக்கப்பட்ட யூசர் ஐடி, பாஸ்வேர்ட போட்டு நம்ப லாகின் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்க்ரீன் இப்படித்தான் வரும். ஓகேங்களா? இதில நம்ம பெனிஃபிஷரியா உள்ள கிளிக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம பிரெக்னன்ட் மதர்ல சேர்த்து நம்ம எத்தனை பேத்த சேர்த்திருக்கோமோ, அத்தனை கவுண்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதுக்குள்ள போனோம் அப்படின்னா, ஸோ எல்லாத்துக்கும் நம்ம இங்க சைட்ல வெரிஃபைட்ல கிரீன் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, பாலூட்டு தாய்மார்கள். இந்த பாலூட்டு தாய்மார்ல பார்த்தீங்கன்னா, 7 நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இங்க 0 டூ 6 மந்த்ஸ்லயும் 7 இருக்கான்னு பார்த்துக்கணும். இன்கேஸ் எனக்கு ட்வின்ஸ் இருக்கு அப்படின்னா, எனக்கு ரெட்டை குழந்தை பொறந்திருக்குது, ஒரு தாய்மாருக்கு அப்படின்னா, இங்க 7 நீங்க தாய்மார பதிவு பண்ணியிருந்தா, இங்க 8 குழந்தைங்களா இருக்கணும். ஓகேங்களா? அத நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதுலயும் உள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ எல்லாத்துக்குமே இங்க சைட்ல கிரீன் இருக்கணும். இல்ல எனக்கு எல்லோ இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒண்ணு ஆதார் வெரிஃபிகேஷன் பெண்டிங்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அத நம்ம முடிக்கணும். ஓகேங்களா? அதே மாரி குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த குழந்தைங்களுக்கும் பாருங்க, ஆதார் கம்ப்ளீட், மொபைல் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, நம்ம 6 மந்த்ஸ் டூ 3 இயர்ஸ். ஸோ இதில 22 குழந்தை இருக்குது. ஓகேங்களா? இது 22 குழந்தையும் நம்ம மொபைல் வெரிஃபிகேஷன், ஆதார் வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்கோமான்னு உள்ள போயிட்டு செக் பண்ணிக்கணும். சைட்ல கிரீன் இருக்கா? இல்ல எனக்கு வேற ஏதாவது இருக்கு கலர்ஸ் வேற கிரீன் இல்லாம வேற ஏதாவது கலர் இருக்குன்னா, நீங்க அத பார்த்துட்டு அது என்ன வெரிஃபிகேஷன் முடிக்கலையா? மொபைல் வெரிஃபிகேஷனா? இல்ல ஆதார் வெரிஃபிகேஷனா? அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நம்ப இது பண்ணணும். போட்டு முடிக்கணும். ஓகேங்களா? அதே மாரி தான் இந்த 3 டூ 6 இயர்ஸ் குழந்தைகளுக்கும். ஓகேங்களா? பாருங்க நான் உள்ள காமிச்சிடுறேன். பாருங்க இதில் எல்லாம் சைடில் எல்லாமே க்ரீன் இருக்குங்களா? ஸோ க்ரீன் இல்லாமல் நமக்கு ஏதாவது ரெட்டோ எல்லோவோ இருந்ததுன்னா நம்ம இன்னும் அதில் மொபைல் வெரிஃபிகேஷன், ஆதார் வெரிஃபிகேஷன் முடிக்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதை முடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் டெய்லி ட்ராக்கிங். ஸோ நம்ம டெய்லி ட்ராக்கிங்கில் டெய்லி நம்ம இங்கே கேப்சர் ஃபோட்டோவோட போடுறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இங்கே மார்னிங் ஸ்நாக்ஸு நம்ம டெய்லியும் போடுறோமா அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்தது முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டிஹெச்ஆர். பாருங்கள் டிஹெச்ஆர் எனக்கு அங்கே 7 பெனிஃபிஷரி இருந்தது. 7 பெனிஃபிஷரி இங்கே காட்டுது. ஸோ இன்கேஸ் நாங்கள் ஆதார் வெரிஃபை பண்ணலைன்னா இங்கே 7ன்னு காட்டாது, எனக்கு 6ன்னு காட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த 7க்குமே ப்ரெக்னென்ட் மண் 7யும் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாத்துக்கு கீழேயும் அந்த டிஹெச்ஆர் கிவனில் 25 நாள் இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ யாருக்காவது இல்லை விடுபட்டு போயிருந்தால் நம்ம தான் இங்கே டிஹெச்ஆர் அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே லாக்டேட்டிங் மதருக்கு உள்ளே போங்க. ஸோ அந்த லாக்டேட்டிங் மதருக்கு போகும்போது அது லாக்டேட் மதரில் 7 பெனிஃபிஷரி இருக்காங்கன்னா, அந்த 7 பெனிஃபிஷரியும் இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட் செக் பண்ணிக்கணும். ஸோ இதில் ஏதாவது விட்டு போயிருந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அதனால் அங்கே ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் நமக்கு இங்கே டிஹெச்ஆர்க்குள்ளேயே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 25 எல்லாத்துக்கும் டிஹெச்ஆர் 25 நாள் இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு அங்கே 22 குழந்தை காமிச்சுது. ஆனால் இங்கே 20 குழந்தை தான் இங்கே டிஹெச்ஆர் 6 டூ 3ல் காமிக்குது. ஸோ எனக்கு 2 குழந்தை 2 டூ 3ல் ப்ரைவேட் ஸ்கூல் போயிருக்கு. அதை நான் ப்ரைவேட் ஸ்கூல் போனதுங்கிறத இங்கே காமிச்சிட்டேன். அதாவது டிஹெச்ஆர் நாட் வில்லிங் ஆப்ஷனில் நீங்கள் காமிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்படின்னால உங்களுக்கு இந்த இடத்துல 20 குழந்தை காமிக்கும். இந்த 20 குழந்தைக்கும் பாருங்கள் டிஹெச்ஆர் 25 நாளைக்கு போட்டிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம நவுத்தி ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பாருங்கள் அது இது அடுத்தது பாருங்கள் நம்ம 3 to 6 இயர்ஸ் 10 குழந்தை எனக்கு மதிய உணவு சாப்பிட்றதுக்கு 3 to 6ல் வருது. ஸோ அந்த 10 குழந்தையோட லிஸ்ட்டு வந்துடும். ஏன்னா எனக்கு அவங்க 42 குழந்தை இருக்கும். 42 குழந்தையும் வராது. ஸோ எனக்கு வரக்கூடிய 10 குழந்தைய மட்டும்தான் இங்கே ஷோ ஆகிற மாதிரி வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? மற்ற குழந்தைலாம் ப்ரைவேட் ஸ்கூல் போயிடுச்சு அப்படிங்கிறது ப்ரைவேட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல் போனதான் வெளிப்பள்ளிக்கு போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ப்ரொஃபைலில் போய் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இதில் எல்லாத்துக்கும் பாருங்கள் ஹெச்எம் போட்டிருக்கிறாங்க. ஹெச்எம் பாருங்கள் 23 நாள். ஸோ நேற்று வரைக்கும் ஒர்க்கிங் டே 23 நாள் முடிஞ்சிருக்குது. ஸோ அந்த நேற்று வரைக்கும் 23 நாள் போட்டிருக்காங்க. ஸோ இதில் யாருக்காவது கம்மியாக இருந்தால் ஓகேங்களா, அது இன்னும் எத்தனை நாள் போடணுமோ அதை பார்த்துட்டு கரெக்டாக நம்ம அட்டனன்ஸு மார்னிங் ஸ்நாக்கு ஹெச்எம் 3யும் அப்டேட் பண்ணோம்னா நமக்கு 21 நாள் வந்தால் நம்மளோட சென்டரோட ஹெச்எம் பர்சன்டேஜ் 100% வரும். ஸோ இதில் நாட்கள் குறைய நம்மளோட ஹெச்எம் பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் நான் ஹோமுக்கு போயிட்டேன். பாருங்கள் கீழே பாருங்கள் ஹோம் விசிட்னு இருக்குது. இந்த ஹோம் விசிட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஹோம் விசிட்டில் டியூ கம்ப்ளீட்டடு மிஸ்டு. ஸோ இந்த டியூவில் இங்கே ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகிருக்கும். கம்ப்ளீட்டடில் பாருங்கள் கம்ப்ளீட்டடில் இவங்க இந்த மாதத்துக்கு உண்டான 6யும் முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் யாராவது ஒன்று முடிக்காமல் இருந்தீங்கன்னா மிஸ்டில் போயிட்டு மிஸ்டில் 1 2ன்னு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஓகேங்களா? நான் ஹோம் வந்துட்டேன். மறுபடியும் பாருங்கள் அடுத்த விஷயம் பாருங்கள் இந்த ஹோம் பேஜில் இங்கே பாருங்கள்
நம்ம வெரிஃபை ஆதார்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த வெரிஃபை ஆதாரை கிளிக் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இங்கே ஏதாவது போடாமல் ஆதார் போடாமல் பெண்டிங் ஏதாவது இருந்தது அப்படின்னா, இங்கே லிஸ்ட்டு வரும். ஸோ 1, 2 நமக்கு சரி பார்க்கும்போது இங்கே எரர்னு வந்து நிற்கும். ஸோ அந்த எரர் வந்து எப்படின்னா, நம்ம ஆதாரில் ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை இனிஷியல்ஸோ ஏதோ ஒன்று மாற்றி தப்பாக டைப் பண்ணியிருப்போம். சின்ன எழுத்து போடுறதுக்கு பெரிய எழுத்து, பெரிய எழுத்து போடுறதுக்கு சின்ன எழுத்து போட்டிருப்போம். ஸோ அப்படி இருந்தால் இங்கே பிரச்சனையில் வரும். அதை வந்து நம்ம அப்டேட் ப்ரொஃபைலில் போய்ட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி தான் வெரிஃபைடு மொபைலு. ஸோ இந்த வெரிஃபைடு மொபைலில் இங்கே பாருங்கள், பெனிஃபிஷரி டேட்டா நாட் ஃபவுண்டுன்னு வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து எந்த பெனிஃபிஷரியும் நீங்கள் வந்து நான் மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் இல்லை, எல்லாமே பண்ணியாச்சுன்னு இங்கே சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே ஏதாவது லிஸ்ட்டு வந்தது அப்படின்னா உங்களுக்கு மொபைல் வெரிஃபிகேஷனில் பெண்டிங் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? பாருங்கள், அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், மேலும் போயிருங்க. இங்கே மேலுமில் போயிட்டு டேஷ்போர்டுன்னு இருக்குது. ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேஷ்போர்டு மேலேருந்து கீழே 4வது பாருங்கள், ஈவெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், VHND. ஸோ VHND இங்கே பதிவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா நமக்கு பதிவு பண்ண சொல்கிற மாதிரி கேட்கும். ஸோ அன்றைக்கி பதிவு பண்ணிடணும். பதிவு பண்ணாமல் விட்டவங்க பதிவு பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இங்கே 15, 12 இங்கே பதிவு பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா CBE. ஸோ இங்கே CBE வந்து பாருங்கள், 2 கூட்டமுமே இவங்க பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ பதிவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஒரு கூட்டம் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு கூட்டம் மட்டும் தான் இங்கே ஷோ ஆகும். ஸோ 2 கூட்டமுமே பதிவு பண்ணலைன்னா 2மே பதிவு பண்ணாமல் பதிவு பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் தான் உங்களுக்கு கேட்கும். ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாமே பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ இதில் யாராவது பதிவு பண்ணாமல் இருந்தாலும் நம்ம இங்கே பதிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அடுத்தது வந்து பாருங்கள், நான் ஹோம் பேஜ் போயிடுறேன். ஹோம் பேஜை போய்ட்டு கீழே பாருங்கள், டேஷ்போர்டுன்னு இருக்கா? இந்த டேஷ்போர்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம டெய்லி ட்ராக்கிங் போட்டது நமக்கு தெளிவாக வந்துடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் விசிட்டில் நம்ம பார்த்தோம்ல, அதில் வந்து கம்ப்ளீட்டட் எத்தனை விசிட் வந்து பெண்டிங் இருந்தால் இங்கே பெண்டிங்கில் இங்கே காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே க்ரோத் மானிட்டரிங் பாருங்கள். க்ரோத் மானிட்டரிங்கில் நீங்கள் மொத்த குழந்தை 71 குழந்தை இருக்குன்னா அந்த 71 குழந்தையும் நம்ம மெஷர் பண்ணணும்னா மெஷர் பண்ணியாச்சு நீங்கள் வரும். ஸோ பெண்டிங் இருந்தால் இங்கே பெண்டிங்னு காமிச்சிடும். ஸோ இங்கே பெண்டிங் இருக்கிறத நம்ம பார்த்து போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் கீழே நமக்கு சாம் சைல்டு எத்தனை இருக்குது, SUW குழந்தை, அதாவது சிவியர் அண்டர்வெயிட் குழந்தை வந்து எத்தனை குழந்தை இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இங்கே காமிச்சிடும். நம்ம வியூக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா எந்த கேட்டகரி என்னங்கிறது நமக்கு தெளிவாக காமிச்சு கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அதுவும் இதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், க்ரோத் மானிட்டரிங்லேயும் நான் சொல்கிறேன், சைடில் வியூ ஆப்ஷன் இருக்குது. இந்த வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நீங்கள் கம்ப்ளீட்டடு பெண்டிங் கிளிக் பண்ணும்போது நம்ம எத்தனை குழந்தைக்கு பெண்டிங் போடலையும் அதே மாதிரி லிஸ்ட் இங்கே ஷோ ஆகும். ஷோ ஆச்சுன்னா நம்ம எந்த குழந்தைக்கு போடலையும் அந்த குழந்தைக்கு போய் ஹைட்டு போட்டு அப்டேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுதான் நம்ம டிசம்பர் மாதத்துக்குள்ளே செய்யக்கூடிய முக்கியமான பணிகள். ஸோ இந்த பணிகளில் இதில் ஏதாவது 1, 2 விட்டு போயிருந்து நான் செய்யாமல் தவறுதலாக விட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே செஞ்சு முடிச்சுக்கோங்க. இந்த மாதம் முடியங்காட்டி செஞ்சு முடிச்சிடுங்க. போர்ஷன் ட்ராக்கரில் டிசம்பர் மாதம் செய்யக்கூடிய மொத்தமான பணிகளே இவ்வளோ தான். ஓகேங்களா? தேங்க்யூ.